இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்று ஜனவரி 19, 2026 விசுவாவசு ஆண்டு தை மாதம் 5ஆம் தேதி திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. சூரிய உதயம் காலை 6:35. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:04 வரை உத்திராடம் நட்சத்திரம். பின்பு திருவோணம் நட்சத்திரம். கரணம் இன்று அதிகாலை 2:31 வரை நாகவம் கரணம். பின்பு பிற்பகல் 2:51 வரை கிமிஸ்திகின்னம் கரணம். அதன் பின் பவம் கரணம். பார்வை இன்று முழுவதும் குருட்டு பார்வை. சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:04 வரை மிருகசீரிடம் நட்சத்திரம். பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, தனவரவு தாராளமாக இருக்கும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மருத்துவ தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும். வெளிவட்டார நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். பொருளாதார நிலை உயரும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறம். அஸ்வினி நம்பிக்கை பிறக்கும். பரணி வேறுபாடுகள் நீங்கும். கிருத்திகை போட்டிகள் குறையும். ரிஷப ராசி அன்பர்களே, நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மனை விற்பனையால் லாபம் கிடைக்கும். குழந்தைகளின் நலனில் கவனம் வேண்டும். சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் மேம்படும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும். தந்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத பொருள் வரவுகள் சிலருக்கு உண்டாகும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்த நிறம். கிருத்திகை லாபகரமான நாள். ரோகிணி ஆர்வம் ஏற்படும். மிருகசீரிஷம் வரவுகள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, புதிய முதலீடு சார்ந்த விஷயங்களில் விவேகம் வேண்டும். எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படவும். எதிர்பாராத சில பயணம் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். கால்நடை சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். மக்கள் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் உண்டாகும். அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷம் விவேகம் வேண்டும். திருவாதிரை மாற்றம் ஏற்படும். புனர்பூசம் அனுபவம் உண்டாகும். கடக ராசி அன்பர்களே, எதிலும் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள். பூர்வீக சொத்துகள் வழியில் லாபம் மேம்படும். பெற்றோரிடம் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் வருமான உயர்விற்கான வாய்ப்புகள் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த ஆர்வமின்மை விலகும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வெற்றி கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் லாபம் மேம்படும். பூசம் முயற்சிகள் கைகூடும். ஆயில்யம் ஆர்வமின்மை விலகும். சிம்ம ராசி நேயர்களே, எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான தருணங்கள் அமையும். உயரதிகாரிகள் இடத்தில் பொறுமையுடன் செயல்படவும். உறவினர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கலைப்பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். வாகன பயணங்களின் போது விவேகம் அவசியமாகும்.
அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுபறி குறையும். தேர்வுகள் பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். மகம் பொறுமையுடன் செயல்படவும். பூரம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். உத்திரம் இழுபறி குறையும். கன்னி ராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்து இலக்குகள் பிறக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். நெருக்கமர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல்கள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பு மேம்படுத்துவீர்கள். தனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும். அஸ்தம் தெளிவுகள் பிறக்கும். சித்திரை ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப பெரியவரிடத்தில் அனுசரித்து செல்லவும். ஆரோக்கியம் குறித்த ஆலோசனை கிடைக்கும். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். சுபகாரிய பேச்சுக்கள் சாதகமாக முடியும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை அனுசரித்து செல்லவும். சுவாதி சிந்தித்து செயல்படவும். விசாகம் உதவிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள். சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தடைப்பட்டு வந்த சொத்து விற்பனை சாதகமாக முடியும். மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகளால் வியாபார சரக்குகளை விற்று லாபம் அடைவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வரவு கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். விசாகம் வாய்ப்புகள் ஏற்படும். அனுஷம் தன்னம்பிக்கை மேம்படும். கேட்டை ஆதரவான நாள். தனுசு ராசி அன்பர்களே, பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் காணப்படும். பொன்பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டாகும். வாக்கு சாதுர்த்தியம் மூலம் ஆதாயமடைவீர்கள். பெருந்தன்மையான பேச்சுக்கள் மூலம் புதிய அறிமுகமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த செயல்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படும். கவலை விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் மாற்றம் ஏற்படும். போராடம் செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திராடம் நம்பிக்கை மேம்படும். மகர ராசி அன்பர்களே, தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும். உடல் தோற்றத்தில் சில மாற்றம் ஏற்படும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது. நண்பர்களிடத்தில் சூழ்நிலையறிந்து செயல்படவும். திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆவண சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். நம்பிக்கை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் மாற்றம் ஏற்படும். திருவோணம் சூழ்நிலையறிந்து செயல்படவும். அவிட்டம் பொறுப்புகள் மேம்படும். கும்ப ராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழல் உண்டாகும். பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும். வியாபார போட்டிகள் ஓரளவு குறையும். அலுவல் பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும். இரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். பிறமொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். அவிட்டம் அனுபவம் வெளிப்படும். சதயம் அனுசரித்து செல்லவும். போரட்டாதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மீன ராசி அன்பர்களே,
மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பொதுவாழ்வில் செல்வாக்கு மேம்படும். நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சகோதர வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகளால் சுப செலவுகள் உண்டாகும். பணிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி செல்வாக்கு மேம்படும். உத்திரட்டாதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ரேவதி செலவுகள் உண்டாகும். இன்றைய பொன்மொழி. புத்தகத்தை தலை குனிந்து பார், உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். பிறந்த நாள். 1. சீர்காழி யசுகோவிந்தராஜன் பிறந்த தினம். 2. விடுதலைப் போராட்ட வீரர் ஜி. சுப்பிரமணிய ஐயர் பிறந்த தினம். நினைவு நாள். 1. இந்திய ஆன்மீகவாதி ஓஷோ நினைவு தினம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.